ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு அதிசயம். அங்கே கீழே வச்சேன், அது அந்த அளவுக்கு சரியாக வரல. இந்த க்ரோ பேக்கில் வச்சா நல்லா வருது பாருங்கள். இது என்ன கிழங்கு தெரியுங்களா? வெள்ளிக்கிழங்கு செடி நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சரி கீழே வைக்கலாமேன்னு எடுத்துன்னு போய் வச்சா அந்த அளவுக்கு வரவே இல்லை. அது ஒரு மாதிரி அப்படியே ஒரு இதுவாக இருந்தது. அப்புறமா இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கொஞ்சம் நல்லா உரங்கள்லாம் தூக்கி போட்டு எடுத்து வச்சா நல்லா வருது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது இதில் பாருங்கள். இவ்வளோ காய் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு நல்ல வெரைட்டிஸ் இது இந்த மாதுளை அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த க்ரோ பேக் ஒரு நர்சரியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வந்து அதுலேருந்து அதுலேருந்து ஒரு இதுவை எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு பாட்டில் மாற்றி அதை நட்டுட்டு அப்புறமா இது யூஸ் ஆகும்னு வச்சேன். அதுக்கு அடுத்து தான் இவ்வளோ பெரிய காயெல்லாம் காய்க்க வேண்டிய நேரம். இப்படியெல்லாம் வைக்க வாசித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எந்த பொருளுமே நான் போய் வாங்கிறதே கிடையாது. இதே மாதிரியே போட்டு எல்லாத்துக்கும் நல்லா வச்சுக்குவேன். இப்படி நீங்கள் எப்போவுமே சின்ன பேக்கில் இருந்தாலும் மண்ணை கலரி விடுங்க. அதே மாதிரி இந்த குருத்து நீட்டாக போச்சுன்னா இது தேவையில்லை. இது களை இந்த பக்கம் ஒரு களை, இந்த பக்கம் ஒரு களை, இந்த பக்கம் ஒரு களை பாருங்கள். ஒரு 5-6 கிளையாக போயிடுச்சு இது. அதனால் இது நான் கட் பண்ணி விட வாசித்தேன். இந்த மாதிரி கிளைங்க பக்கம் பக்கமாக போனது. இந்த குருத்தை நம்ம கிள்ளி விட்டுணும். இப்படி கிள்ளிட்டோம்னா அது வேறு பக்கம் கிளைய போகும். இப்போ இதுவே எடுத்துக்கோங்க. இது மேலே வருது. இந்த இடத்த கிள்ளிட்டோம்னா கீழெல்லாம் தளிர் வரும். ஏன்னா இது சின்ன செடியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டல. அப்புறமா நான் வேறு ஒரு செடியில் நான் காட்டுறேன். இந்த சாமந்தி செடி ஒரே ஒரு செடி தான் நான் வாங்கிட்டு வந்து அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்டெம் எடுத்து இது மாதிரி இருக்குது. இப்போது இது சீசன் இல்லை, இப்போ வச்சா இது வராதுன்னு நான் எதையுமே உங்களுக்கு இது பண்ணல. இது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெம் எடுத்து வச்சா இது நல்லா பச்சை கட்டி வந்துடும். அப்படி தான் இப்படி செடி வந்தது. ஒரு 20-30 செடி உருவாக்கிட்டேன். இது மாதிரி செடி ஒரு செடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கீரை இருக்குது, கீரை அறுவடை பண்ணிக்கலாம். கீரைக்காக வந்தேன். அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலான்ட்டு வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன இடத்துலையும் இங்கே மேலே தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இங்கே கீழே குதிக்குது. அந்த இடத்துல சுத்தமான இடம் நல்லா அழகாக வச்சுருக்குது. அதனால் அப்படியே எப்படி வந்திருக்கு பாருங்கள். கீரை நல்லா தளிர் விட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில் காலம் ஆனால் இந்த மாதிரி ஆகுது. நல்லா மழை காலத்தில் நல்லா நீட்டாக வருது. நல்லா பெருசாக வருது. இது இந்த சுகருக்கு சாப்பிட்ற இலை. இது பேர் கூட மறந்துட்டேன். சுகருக்காக இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சு டெய்லி இது பாருங்கள். நாங்கள் ஒரு லீஃப் இதை எடுத்து சாப்பிட்ருக்கோம் பாருங்கள். கட் பண்ணி டெய்லி ஒரு லீஃப் சாப்பிட்ருவோம். அது வெயில் காலம்னவே சரியாக வரல. ஆனால் நான் சரியாக தண்ணி ஊற்றலை. இது பாருங்கள், இது வருது பாருங்கள். தண்ணி ஊற்றினா வரும். இது பாருங்கள் இப்படி. இப்போ தான் இது ஒரு பார்ட்டாக எடுத்து வைக்கலாம். நம்ம தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுகருக்கு இது நல்ல மருந்தாக எடுத்துக்கலாம். இதை நான் டெய்லி காலையில், ஈவினிங்கு, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 இலையை சாப்பிட்றேன். நீங்கள் டாக்டரு கன்சல்ட் பண்ணி அதிகமாக சுகரை ரெடியூஸ் பண்ணிட போது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் ஒரு வேளை உங்கள் ஹெல்த்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுங்க. ஒன்று சாப்பிடுங்க. சாப்பிட்டாக்கா சுகர் ரொம்ப ரெடியூஸ் ஆகிட போது பார்த்து இது பண்ணிக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. அதனால 3 இலை சாப்பிட்றேன். நான் காலையில் 1, மதியம் 1, எல்லாமே சாப்பிடாததுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்றேன். மிளகா ஒன்று பறிச்சிக்கலாம்.
கீரை எடுத்துக்கலாம். பாருங்கள் கீரை எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நானும் கட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்குது தண்ணி. ஆனால் டெய்லி தண்ணி ஊற்றுறேன். நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இந்த செடிக்கு வைக்கிற உரம்லாம் இது இழுத்துக்குது. இதுவும் சேர்ந்து நல்லா வருது. என்னென்ன வந்தாலும் நம்ம யூஸுக்கு நல்லா இருக்குது. அதனால் நம்ம இது மாதிரி ஒரு செடி விட்டோம்னா ஒரு செடிக்குள்ளே ஒரு செடி இருந்தால் கூட போதும். நம்ம தேவைக்குன்னு கற்பூரவள்ளி வச்சேன். இதை டெய்லி ஒரு லீஃப் எடுத்து சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டே மொட்டையாயிடுச்சு பாருங்கள். டெய்லி நாங்கள் ஒரு லீஃப் எடுத்துவேன். எங்கள் வீட்டில் கோல்டு ஆனாக்கா பிரச்சனையே கிடையாது. இதுதான் எடுத்து சாப்பிட்டுக்குவோம் நாங்கள். இந்த தக்காளி உங்கள்கிட்ட சொன்னேன், நான் வைக்காமல் போயிட்டேன். எங்கள் வீட்டில் தக்காளியே இல்லை. தக்காளி செடி வைக்க சோம்பேறிப்பட்டுக்குன்னு தக்காளி செடி வைக்கல. இங்கே மேலே ஒரே செடி இதோ இதில் வந்துச்சு. இதுலேருந்து இந்த ஒரு செடி தான் அப்படியே பிஞ்சு விட்டு ஒரு காய் மட்டும் காய்ச்சிருக்கு. மறுபடியும் பிஞ்சு இதோ சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. நம்ம செடியிலேருந்து ஆர்கானிக்காக ஒரு சின்ன காய் காய்ச்சி நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னால நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த வாடாமல்லி செடி மட்டும் நீங்கள் தவறாமல் உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைங்க. ஏன்னா நமக்கு அத்தனையும் இதுவுக்கு நல்லது. வீட்டுக்கு எம பயம் நீக்கும். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, பூ சாமி கோயிலுக்கு போனோம்னா நம்ம எல்லா பூவும் வாங்கி வாங்கி வச்சிட்டாங்க. அதுலேருந்து ஒரு உதவாத பூ எதுன்னா அந்த செண்டு மல்லி இருக்குதுல்ல, அந்த பூவை எடுத்து தூக்கி போட்டுட்டாங்க. அது சிவபெருமானுக்கு அந்த பூ ஏர்வே இல்லை. எந்த சாமிக்குமே ஏர்வே இல்லையா அந்த பூ. அதனால் நீங்கள் அந்த சாமிக்கு போடுறதுனாலும் அந்த சாமந்தி பூவை போடாதீங்க. இந்த பூ அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து சாமிக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இருக்கிற மதிப்பு அந்த சாமந்தி பூவுக்கு கிடையாது. அந்த சாமந்தி பூன்னா அது இந்த துளுக்கு சாமந்தின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் சாமி கோயிலுக்கு போனால் கூட அது எடுத்துன்னு போகாதீங்க. அது சாமிக்கு ஏர்வை இல்லையா. இந்த பூவை நீங்கள் எவ்வளோ ஒரு பூ போட்டாலும் அவ்வளோ நல்லதான் சாமிக்கு. அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ பக்தி, அவ்வளோ ஒரு சக்தியாக அந்த கடவுள் நமக்கு அருள்வாங்களாம். இந்த பூ அந்த யமனையே எதிர்த்து நிற்கிற ஆற்றல் இந்த பூவுக்கு உண்டு. அதனால் நான் டெய்லி தனி தெளித்து கோலம் போட்டேன்னா இந்த பூ ஒன்று எங்கள் வாசப்படியில் வச்சுடுவேன். கிருத்திகையில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள், கரெக்டாக உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். இந்த உங்ககிட்ட சொன்னதுமே இதோ இருக்குது பாருங்கள், வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் 2 பூ வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஸ்தூரி சாமந்தியும் நான் பதியம் போட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு வெள்ளைப்பூச்சி இருக்குது. இது மேலே இருக்கிறதுனால சரியாக கவனிக்காம விட்டேன். இந்த இருக்குது பாருங்கள். முதல்ல இதுக்கு அந்த சாம்பல் கரைச்சல் இப்போ தெளித்து ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்கள். அது மாதிரி நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தை விட்டுட்டு அங்கே பக்கத்தில் போயிட்டு எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இந்த பூவை இது மாதிரி அந்த பக்கமாக இருக்கிறதுனால என்னால் அதை பறிக்கவே முடியல. அது எப்படி பறிக்குதுன்னு அந்த செடி இப்படி இழுத்தாவே உடஞ்சிடுது. எப்படி போய் பூத்துருக்கு பாருங்கள் சாமந்தி, இந்த வாடாமல்லி. மிளகா செடி எல்லா செடியோடு கலந்து வைக்கிறது. இந்த மாதிரி க்ரோ பேக்கில் தனியாக வச்சா நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி வந்துட்டுருக்கு. இது இப்போ தான் பூ விடுது எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சண்டையை அறுவடை போட்டேன் இல்லைங்களா, அப்போ மறந்து விட்டுட்ருக்கேன். இப்போ நான் போடுற இந்த உரம்லாம் கொடுக்கறதுனால எவ்வளோ தளிர் வந்திருக்கு. இப்போ புதுசாக தளிர் வந்திருக்கு பாருங்கள்.
இதோ பூவும் இதோ பாருங்கள் பூ விடுதுங்க, கத்திரி செடிங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் நான் கொடுக்குற உரம் எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் தான். அதுக்கே இவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பழுத்த வாக்கிலே ஆகிட்டுருக்கு. இவ்வளோ பெருசு விட்டுட்ருக்கேன், இல்லைன்னு சொல்லிவிட்டு விட்டுட்ருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது 1/4 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இது பாருங்கள், பூச்சி வந்துட்டுருக்கு. இது வேஸ்ட்டு. இது ஒரு 4-5 காய் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில். இது ஒன்று இருக்குது, இது கோட்டு காயின்னு சொல்லுவாங்க. இது இனிமேல் முத்தாது, இதையும் பறித்து போட்டுருவோம். இதை கொஞ்சம் நான் சரியாக பராமரிக்கல. இதுக்கு கொஞ்சம் நல்லா உரம் வச்சோம்னா நல்லா அந்த மாதுளை நல்லா காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கொஞ்சம் உரம் வைக்கணும். இது மாதிரி மாதுளைக்கு எல்லாம் நான் உரம் வைக்கிறதே இல்லை, தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்ருக்கேன். அங்கே ஒரு காய், இது ஒரு காய், இது ஒரு பூ. இது இருக்கு பாருங்கள், காய் எவ்வளோ வந்திருக்கு. சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாதுளை செடியே விளைய வச்சுட்டேன். இதை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு. ஐயா இதை பாருங்கள், சூப்பர். இது ஒரு எவ்வளோ பெருசு வந்திருக்கு. இதை பார்க்கவே இல்லை, கீழே இருக்குது. பிஞ்சும் இதை விட்டுருக்கு. பூ பாருங்கள், நிறைய பூ இருக்குது. இதோ இங்கேயும் ஒன்று இருக்குது. இதை பாருங்கள், சூப்பர். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பராமரித்தா இது நிறைய காய் காய்க்கும். இனிமே தான் இது காய் விடும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7 பூ இருந்தது ஒரே கொத்துலேயே. இப்போ எல்லாம் ஃபுல்லாக அரும்பு வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள், அரும்பு குண்டு மல்லி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குண்டு மல்லி செடி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக இப்போ யூஸ் ஆகும். இதோ இருக்குது பாருங்கள், பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குது. நம்ம செடியிலேருந்து ஒரு பூ பூத்தாலும் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடலங்காய் இன்னும் ஒரு காயும் விடலை. கீழே செடி வந்துட்டுருக்கு. இது இன்னும் ஒரு காயும் விடலை. இப்போ இது பிஞ்சு வந்திருக்கா. இப்போ இந்த இடத்துல ஒரு பிஞ்சு தெரியுது. இது இருக்குது பாருங்கள், இது பிஞ்சு விடுமா என்னன்னு தெரியல. இது இருக்குது பாருங்கள். இது வந்துச்சுன்னா நம்ம தேவைக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். விதை இல்லைன்னா நான் ஒரு இடத்துல போட்டேன், அது தானாக முளைச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு காய் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன் இல்லைங்களா, இதோ இருக்குது பாருங்கள். மறந்து வரவே இல்லை ஒரு செடியோன்னு சொன்னேன். இதோ இது தான் எடுத்துகிட்டு போட்டேன். ஒன்று கூட முளைக்கல, நமக்கு எதுவுமே விதையே இல்லை, திரும்ப வாங்கினாதான்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் நான் வாங்கவே தேவையில்லை, அதுவே முளைச்சி வந்துட்டுருக்கு. இப்போ உரம் போட்டோன்னா நல்லா வந்துடும். இது பாருங்கள், இது இதில் வச்சு விட்டேன். ஒரு 4-5 வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு, இதை வச்சு விட்டேன். இதை வந்துட்டுருக்கு பாருங்கள். இது இது இப்படி தானே இருக்க, இது வரும் பாருங்கள். அப்படியே சொறி விட்டுலாம். இதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்குதோ, இது நரம்பு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வருது, அப்படியே போட்டு வச்சோம்னா. இது வந்துருக்கு பாருங்கள், இதுவும் வரும். இது இருக்குது பாருங்கள். இதுக்கு தண்ணி ஊற்றாமல் கீழே அப்படியே தண்ணி இல்லாமல் இருந்துக்குது. இப்போ இது அடியில் போய் பார்க்கும்போது அது இருக்குது. தண்ணி ஊற்றிருந்தா நல்லா வந்திருக்கும். அதே மாதிரி இந்த செடியிலையும் வருது பாருங்க. எல்லாத்துக்கும் தண்ணி மட்டும் நல்லா சோறாக ஊற்றிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் அந்த உரங்கள்லாம் கொடுக்குவேன். கொத்தாக காய் பாருங்கள். இது எத்தனை, 1 2 3 4 காய் இருக்குது ஒரே கொத்துலேயே. எல்லா இடத்துலையும் பிஞ்சு தான். இது பாருங்கள், எல்லா இடத்துலையும் கொத்தா. ஏன்னா இப்போது நான் உங்கள் வீடியோ போடுறேன் இல்லைங்களா, உங்களுக்கு உரம் போடுறது உங்கள்கிட்ட சொல்லி அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கேன்.
அதனால் அது காய்ச்சிட்டு இப்போது இது நிறைய பிஞ்சு வருது. இவ்வளோ பிஞ்சு இருக்குது, இவ்வளோ பூ இருக்குது. இதெல்லாம் சண்டேவே அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சண்டே வரைக்கும் போனாக்கா இன்னும் முத்தும் பதமாக இருக்கும். 2 காய் வந்திருக்கு பாருங்கள், இது ஒரே செடியிலேயே அது இருக்குது பாருங்கள். இது ஒன்று இருக்குது, இது பழுத்துட்ருக்கு. இதெல்லாம் விதைக்கி விட்டுடலாம். இது இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை இடத்துல இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டு தான் இதெல்லாம். வந்துட்டுருக்கு. இது சரியான இடத்த நான் அமைச்சு வைக்கல, அதனால் எடுக்கும்போது அது உடஞ்சிடுச்சு. இது இந்த மாதிரி உடஞ்சிடுச்சு நான் எடுக்கும்போது. அது அசாது எடுத்து வச்சுருந்தேன்னா நல்லா வந்துட்டுருக்கோம். அந்த இது பாருங்கள், இது வரைக்கும் போயிருக்கு. இப்போ அது வரைக்கும் ஒரு இது போயிருக்கு. இதுலேருந்து போயின்னு இருக்கு பாருங்கள். இவ்வளோ பெருசு கொடி நல்லா பாருங்க. போய் அப்படியே மேலே ஏற்று அடுத்த கனவு உருவாகுது பாருங்கள். அடுத்து ஒரு கனவு அப்படியே மேலே போயிட்டு காய் எப்போ விடுவோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். விதவிதமாக ரியாக்டாக இருக்குது. இது இந்த நார் மாதிரி இருக்குது. இது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அது அவங்க வைக்கிறாங்களா அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வளர்ந்துனே போயிருக்கு. எப்போ தான் காய் விடுன்னு தெரியல. செடி நல்லா வளருது. அவரை செடி திரும்பவும் தளிர் போயிட்டே இருக்குது. திரும்பவும் தளிர் வருது பாருங்கள். அதனால் நான் கட் பண்ணி விடாமல் இருக்கிறேன். இந்த பூ, இந்த காய், இந்த குண்டு மல்லிப்பூ, இந்த கத்திரிக்காய் இது வரைக்கும் அறுவடை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு எதிர்க்க என்ட்ரன்ஸில் இந்த மணி பிளான்ட்டு நீங்களும் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லது. வீட்டு எதிர்க்க இது மாதிரி வச்சாக்கா இது தளிர் நல்லா போயிட்டுருக்கு பாருங்க. இது இன்னும் எந்த திசையில் வைக்கணும்னா, நம்ம உள்ளே நுழையும் போது நம்ம வீட்டுக்கு உள்ளே போகிறோம் இல்லையா, இந்த வீட்டு உள்ளே போகும்போது ரைட் ஹேண்ட் பக்கமாக, சோத்துக்கை பக்கமாக இந்த மணி பிளான்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு செல்வம் தங்குமா. அது பீஸ்கை பக்கம் வச்சோம்னா நமக்கு எதுவும் ஆகாதான், சரியாக வராதான். அந்த மாதிரி எல்லாமே போயிடுவோம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நான் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே நுழையும் போது சோத்துக்கை பக்கம்தான் வச்சுருக்கோமே பாருங்கள். இதுக்கும் இதில் வத்தி ஏற்றி வச்சுடுவேன். இதுக்கும் ஒரு ஆரத்தி காட்டிடுவேன். குங்குமம் வச்சு ஆரத்தி காட்டிடுவேன். சாமி மாதிரி இதையும் நாங்கள் வச்சு செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்னதாக வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் கூட எடுத்துன்னு போய் வைக்கலாம். அந்த பிளாக் கலராக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்துன்னு போய் வைக்காமல் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படியே சுற்றி நம்ம சுற்றி விட்டோம்னா கூட அப்படியே அழகான ஷேப் நம்ம பண்ணலாம். இதை அந்த மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். மணி பிளான்ட் நான் ஒட்டி இறக்கின செடியிலேருந்து ஒரு பூ பூத்துருக்கு. அடுத்து குட்டியாக வருது. இது பாருங்க, நான் ஒட்டு இறக்கி வச்சேன். கிளைய வச்சு அதை கட் பண்ணி ஸ்டெம்மாக வச்சேன். இதை பாருங்க, ஒரு பூ, அழகான பூ. பாவக்காய் வந்துட்டுருக்கு. மொத்தமாக சேர்த்து ஒரு 1/2 கிலோ வந்தப்போ பறிச்சிக்கலான்னு விட்டுட்டுருக்கேன். ஒரு 4-5 அந்த இடத்துலலாம் இருக்குது. அது உள்ளெல்லாம் நான் வீடியோ உள்ளே போட்டு போனோன்னா ஆஃப் ஆகிடும், எல்லாம் கட் ஆகிடும். நான் பறிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒன்றும் வேணாம், இது மாதிரி ஒரு இடத்துல போட்டுருங்க. உங்கள் வீட்டாண்ட ஈஸியாக எந்த உரமும் இல்லாமல் பாவக்காய் விளைய வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கோங்க. இந்த கேரளா செம்பருத்தி ஒரே பூ வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு நல்லா அந்த பூஜை ரூமில் போட்டு வைக்க ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூவெல்லாம் கம்மியாகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ முன்னாடிலாம் போடுவேன், எவ்வளோ பூ, கொல்ல பூ இருக்கும். இப்போ ஒரு பூ கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இது பாரு இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளை கலர் அஸ்வினி பூச்சி
இது சோம்பேறியாக நான் இதெல்லாம் எடுக்க முடியல, ஓய்ஞ்சி போகணுன்னு விட்டுட்டேன். ரொம்ப முடியவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தான் நம்ம பார்க்குறது. இது எடுத்து இதை பாருங்க, இது எல்லாம் சாப்பிட்டுது சரியாக வரவே மாட்டேங்குது செடி. அதுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு முறை சோப்பு கரைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னால் செய்ய முடியல, உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு இந்த பூ வாங்காமல் நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கணுன்னா, துணி சோப்பு இருக்குது பார்த்தீங்க, எந்த சோப்புனா இருக்கட்டும், நீங்கள் எடுத்து கரைச்சி இது மேலே தெளித்து விடுங்க, சுத்தமாக போயிடும். தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு தெளிப்பு பாருங்கள், அப்புறம் இருக்கிற இடம் காணாமல் போயிடும். இது அது நல்லா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு செடிக்கு நான் போடலை இந்த சோப்பு கரைச்சல், உங்களுக்கு வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த செடிக்கு போடல, இந்த செடிக்கு தான் அந்த சோப்பு கரைச்சல் எல்லாம் போட்டேன் நான். இது நல்லா பாருங்கள், என்ன தளிர் விட்டு நான் சூப்பராக வந்துட்டுருக்கேன். இது பாருங்கள், இது வரும் பூ வந்துட்டுருக்கு. இப்போது பாருங்கள், இது வந்து உங்கள் எதுக்கே பாருங்கள், நான் சோப்பு கரைச்சல் போட்டு தெளித்து விட்டதுனால இதில் லைட்டாக தான் இருக்குது, 1-2 கொஞ்சம் இலை சுற்றுலாகுது, அவ்வளோதான். அதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமாக போயிடுச்சு. இதில் இங்கேயோ கொஞ்சம் தான் ஆகுது. இதில் பூ வந்துட்டுருக்கு பாருங்கள், இது இருக்குது பாருங்கள் பூவை, இதெல்லாம் பூ தான் அறக்க பூத்துட்டே இருக்குது. இந்த கனகாமரம் இன்றைக்கி தான் கட் பண்ணோம், உங்களுக்கு அறுவடை போடலை. ஆனால் இப்போது ஒரு 3 முழம் பூக்கு வந்தது, கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த பொட்டு செம்பருத்தி மொத்தம் பெருசாக வேலி மாதிரி வந்துட்டு இருந்தது, இதை கட் பண்ணி வெட்டி எடுத்துட்டேன், ப்ரூனிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டேன். இது பாருங்கள், அப்படியே எவ்வளோ வந்து நல்லா செம்மையாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் எந்த தண்ணியும் ஊற்றுறது கிடையாது, அதுவே தானாக வருது. இது பாருங்கள், இது பெருசாக வளர்ந்துடுது பாருங்கள், இந்த அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆனால் நமக்கு தேவையான பூ இன்றைக்கி நல்லா நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன நாள், கிருத்திகை. இந்த கிருத்திகைக்கு நான் பூவே ஒரு கொத்து பூ கூட எங்கேயும் வாங்கலை, எங்கள் வீட்டு பூவே சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா பூவும் பூக்குது. எனக்கு வந்து பூ நான் எதுக்கு வாங்கணும் பாருங்கள், எல்லா செடியும் நானே வச்சுக்கிறேன். வாழை செடி வந்து நம்மளோடது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எதிர் வீட்டுக்காரங்கள்த. இது வந்து நம்ம தான் தண்ணிக்கு எதனா தேவைன்னா ஊற்றி வளர்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க யாரும் வீட்டில் இல்லை. அவங்க வருவாங்க போவாங்க, சாயந்தரம் வராங்க வீட்டுக்கு, வந்து போகிறாங்க. ஆனால் வந்து இந்த வாழை செடி நல்லா செம்மையாக இதை நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். இலைகளை வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கிறோம், இதிலேருந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். பாவம், அவங்க எதுவும் சொல்கிறது கிடையாது. இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கட் பண்ணிக்குவோம். பார்த்துக்கோங்க நீங்களே எவ்வளோ கீரை இருக்குது, அங்கே கட் பண்ணோம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச கீரையும் இருக்குது. இந்த கொய்யா இலை, இந்த குருத்து எடுத்து அலசிட்டு நம்ம கொதிக்க வச்சோ இல்லை பச்சையாக கூட வெறும் வயிற்றில் சாப்பிட்டோன்னா சுகர் ரெடியூஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கோல்டு ஆகும். அது பார்த்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 லீஃப் இது சாப்பிடுங்க, 2 லீஃபு அந்த வேப்பிலை சாப்பிடுங்க. வேப்பிலையும் இதுவும் 1 லீஃப், இது 1 லீஃபு வேப்பிலை, அப்படி சாப்பிட்டிங்கன்னா சுகரு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த உர கரைச்சல் இதுக்கு மட்டும் தெளிக்கலை. எறும்பு பாருங்கள் போதும், கண்டிப்பாக தெரியுது அவங்களுக்கு. எல்லா இடத்துலையும் இந்த எறும்பு இருந்தாவே அப்படியே செடியே என்ன பூ காய் எதையுமே இல்லாமல் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போயின்னு இருக்குது. இதுக்கு முதல்ல நான் எடுத்துகிட்டு வந்து தெளிக்கணும். அந்த சாம்பல் கரைச்சல் தெளித்து விட்டோம்னா தான் எதுவுமே வராது. அதுவே நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த செடி தெளித்த செடிங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு
இது எறும்பு இருக்காது. இது போது பாருங்கள், இந்த எறும்பு தெரியும் உங்களுக்கே. நான் தெளிச்சி செடி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் கீரை. மதியம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன். இதை கொஞ்ச நேரம் இந்த வீடியோலாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தெளித்தேன் இல்லைங்களா, இதில் ஒரு எறும்புனா எங்கன்னா தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. அதில் வந்து எறும்பு தெரிஞ்சிச்சு பார்த்தியா உங்களுக்கு. சும்மா எங்கே பாரு ஓடின்னு இருக்கும். அது எறும்பு போய் இதோட குருத்தெல்லாம் நாஸ்தி பண்ணிடும். உங்களால் முடிஞ்ச அளவு எறும்பு சேராமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடிக்கும் தெளித்து விட்டேன். எந்த எறும்பும் வரல. ஒரே ஒரு சின்ன எறும்பு கூட இல்லை பாருங்கள். குருத்தே திருப்பி தளிர், புது தளிர் தான் வருதே தவிர எறும்பு எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அந்த இதுவை எடுத்து தெளிங்க. சாணியெல்லாம் கரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பச்சை சாணியை கூட கரைச்சிட்டு அப்படியே தெளித்து விட்டோம்னா அந்த எறும்பு எங்கேயும் வராது. அது அந்த எறும்பு வந்து இல்லாத பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி கொடி நீட்டாக போச்சுன்னா, கொடி பாருங்கள் எவ்வளோ நீட்டு போகுது. இந்த மாதிரி போச்சுன்னா இப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த இடத்துலையே இன்னும் இதெல்லாம் புது தளிர் வரும். இது வந்து என்ன செடி, முல்லைச்செடி. இது கீழே வச்சுருக்கேன், நிழலாக இருக்கு, சரியாக வரல. இது மேலே இதையும் மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். பாலை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த மாதிரி நிழலில் இருக்கவே அது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த செடியில். இது பாருங்கள், இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அதுவே வெயில் இருந்தால் நல்லா செடி நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலில் ஒரே ஒரு செடி, எந்த ஒரு செடி நீங்களே பாருங்கள். நான் இவ்வளோ செடி நல்லா எப்படி இருக்குது என்னோடய இடத்துல இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் எப்படி நான் எப்படி கஷ்டப்பட்டு இதெல்லாம் உருவாக்கிட்டு வரேன்னு பார்த்துக்குங்க. இவ்வளோ தண்ணி ஊற்றின்னு ஒரு நிமிஷம் விடாமல் எனக்கு கவனம் ஃபுல்லாக இது மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ், செடிங்க மேலே தான். இப்போ தான் அரும்பு விடுது பாருங்கள். இப்போ இனிமேல் பூ பூக்கும். இது ஒரு பொழுதுபோக்காக இருக்குது, எனக்கும் நிம்மதியாக இருக்குது. நம்ம நட்ட செடியிலேருந்து ஒரு பூ ஒரு காய் காய்க்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேய் விரட்டி. இது நம்ம வீட்டாண்ட வைக்கிறது நல்லது. நீங்கள் இந்த ஒரு செடி எங்கன்னா இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து ஒரு கிளைய வச்சாவே இது நல்லா வந்துடும். நான் இதில் வந்து மிளகா செடி, கத்திரி செடி, கத்திரிக்காய் பிஞ்சே விட்டுட்டுருக்கு பாருங்கள், கத்திரி செடி, இந்த பேய் விரட்டி செடி. பேய் விரட்டின்னா தீய சக்திகளை நம்ம வீட்டுக்கு அண்ட விடாது, நமக்கு வீட்டுக்கு நல்ல சக்தி தான் கிடைக்கும். அதனால் நல்ல ஆற்றல் தான் இருக்கும். அதனால் இந்த செடியை எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் வைங்க.